நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்களாகிய நாம் எவ்வாறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோமோ, எவ்வாறு ஒரு மாற்றத்தை விரும்பினோமோ, அதுபோல் இடம்பெறப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்பு இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் மக்களாகிய எங்களை பஞ்சத்துக்கு உள்ளாக்கி கடந்த காலங்களிலே சமையல் எரிவாயுக்காகவும், குழந்தைகளுடைய பால் மாவிற்காகவும், பெட்ரோலுக்காகவும், மருந்து பொருட்களுக்காகவும் நடுரோட்டில் நிப்பாட்டி, கோழினை நிப்பாட்டினார்கள். அதே நிலைமை மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்து அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கினோம். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோம். தற்பொழுது 2 மாதங்களின் பின்னர் பாராளுமன்ற தேர்தலோடு இடம்பெறப் போகின்றது. அத்தேர்தலிலே முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வேட்பாளராக களமிறங்க நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வேட்பாளராக களமிறக்கும் தருவாயில் நாம் அவர்களை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும். தற்பொழுது அவர்கள் தங்களுடைய கட்சிகளிலே மீண்டும் களமிறங்கினால் அவர்கள் படுதோல்வி அடைவார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதை மக்களாகிய நாமும் விரும்பவில்லை என்று அக்கட்சிகளின் தலைவர்களுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆக தற்பொழுது அவர்கள் ஒரு புதிய சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புதிய ஒரு கட்சியை தெரிவு செய்து அக்கட்சிகளிலே களமிறங்கினால் வெற்றி பெறலாம் என நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் ஒரு புதிய கட்சியை தெரிவு செய்து அக்கட்சியிலே வேட்பாளராக களமிறங்கினால் அவர்களை மக்களாகிய நாம் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும். தேர்தலிலே படுதோல்வி அடைய செய்ய வேண்டும். அவ்வாறு படுதோல்வி அடைய செய்யாமல் அவர்களை மீண்டும் பாராளுமன்றம் அனுப்பினால் எமக்குத்தான் கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆக தயவு செய்து அவர்களை படுதோல்வி அடைய செய்வதே சிறந்த முடிவு. மக்களாகிய நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நடந்து இடம்பெறப் போகின்ற தேர்தலில் அவர்களுக்கு தகுந்த பதிலடி